பாகிஸ்தான் ஒரு நாடே கிடையாது அப்படின்னு 1000 தாட்டி நம்மளே பார்த்துருக்கோம். அப்புறம் எப்படி அது நாடு மாரி இயங்குச்சு அப்படின்னா 2 காரணம் தான். 1 அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு, இந்தியாவுக்கு எதிரா ஒரு ஆள் வேணும். ஏன்னா இந்தியா ரஷ்யாவோட நண்பன் அப்படின்னு சொல்லி உருவாக்கி கடைசியில அமெரிக்காவே வீணா போயிருச்சு அதுல. அத புரிஞ்சுகிட்டு இப்ப அமெரிக்கா பெரிய அளவுல பாகிஸ்தான கண்டுக்கிறது இல்ல. ட்ரம்ப் நிர்வாகம் வந்து தான் பெரிய அளவுல வெள்ளை மாளிகையில வச்சு சோறெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் இப்ப ஆப்கான் யுத்தத்துல அவர் பயன்படுத்திக்கிட்டார். இன்னொரு விவகாரம் என்ன அப்டின்னா, சவுதி அரேபியா தான். பட்டத்து இளவரசர் தான் இவனுங்களுக்கு அடுத்த அவரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்ட போட்டா, இவரு ஒரு லஞ்ச் "போ சாப்பிடு" அப்படின்னு சொல்லி போட்டு, பெரிய அளவுல அங்க ஏதாச்சும் பாதுகாப்பு தேவை, இந்த மாரி விவகாரங்கள்ல பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாரு. இப்ப ஒரு ரீசென்ட்டா ஒரு அக்ரீமெண்ட் போட்டாய்ங்க. சவுதிய தாக்குனா பாகிஸ்தான் ஓடி வரும் அப்படின்னு. அப்ப அடுத்த பேஜ்ல என்ன இருக்கும்? பாகிஸ்தான தாக்குனா சவுதி ஓடி போகும்னு. ஆனா அப்படி ஒரு பேஜே இல்ல. இது என்னடா புது அக்ரீமெண்ட்டா இருக்கு. அண்ணன் அமெரிக்காவ காட்டிலும் பட்டத்து இளவரசர் விசித்திரமா அக்ரீமெண்ட் போடுறாரு பாத்தியா? அப்படின்னு அந்த பிராந்தியத்துல பெரிய அளவுல பட்டத்து இளவரசர விமர்சனம் பண்ணார்கள், கொண்டாடவும் செஞ்சார்கள். யார்ட்ட போய் கேட்கிறோமோ அத பொறுத்து பதில் வந்திருக்கும். பாகிஸ்தானும் பெரிய அளவுல அப்பாடி! சவுதிய யார் அடிக்க போறா? சவுதி தான் ஏமன்ல போய் அடி குடுக்கும். பெரிய அளவுல அங்க போய் ஆட்கள நிறுத்தினா போதும். இந்த பக்கம் பலூச்சிஸ்தான் எல்லைகள்ல கொண்டு போய் நிறுத்துறோம்ல, அதே மாரி ஒரு கூட்டத்த ரெடி பண்ணி அனுப்பிச்சு விட்டா போதும் அப்படின்னு சொல்லி அக்ரீமெண்ட்ட போட்டு ஒரே ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம். யாரு? ஷெபாப் ஷெரீஃப், ஆசிம்னு 2 பேரும் சேர்ந்து தனித்தனியா ஆடிக்கிட்டாய்ங்க. ஏன்னா, ஆசிம் முனிர பொறுத்தவரையும் ஷெபாப் ஷெரீஃப்போட நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லக்கூடியவரு. ஷெபாப் ஷெரீஃப் பொறுத்த என் தகுதிக்கு உன் கூடலாம் ஆட முடியுமா? அப்படின்னு அவரு தனியா ஆடிக்கிட்டு இருப்பாரு. இப்படி ஆடிக்கிட்டு இருக்கும்போதே வெடிச்ச ஒண்ணு கேட்டுச்சு. எங்கடா வெடிக்குது அப்படின்னு பார்த்தா ஈரான்ல. சரி ரைட்டு அமெரிக்கா ஈரான நோக்கி போனாலும் நம்மள தானே கூப்பிடும் அப்படின்னு சொல்லி கெத்தா இருந்தாய்ங்க. இவரு தான்டா ஆப்கான்ல இருந்து கடைசியில மண்ண கவுனீங்க. இன்னுமாடா உங்களுக்கு புத்தி வரல அப்படின்னு அந்த நாட்கள்ல எல்லாருமே சொன்னோம். ஆனா எதிர்பாராத ட்விஸ்ட்டா இப்ப சவுதி பாகிஸ்தான கூப்பிடுது. என்ன அக்ரீமெண்ட்ன்னு ஒண்ணு கையெழுத்து போட்டு போனேன். அவன் என்னைய அடிக்கிறான். ஈரான் அட்றா திருப்பி அப்படின்ட்டாய்ங்க. என்னது ஈரான் அடிக்கணுமா? ஏதோ ட்ரம்ப் கொஞ்சம் குளுக்கோஸு குடுத்தனால ஆப்கான்ல போய் ஏதோ தாக்கிக்கிட்டு இருக்கோம். நீ என்னப்பா ஈரான் அடிக்க சொல்ற? அப்படின்னு சொல்லி சவுதி பக்கம் போறதே இல்ல பாகிஸ்தான் ஆட்கள். டேய் இந்த ஆசிம் முனிர வரச் சொல்றா அப்படின்னு பட்டத்து இளவரசர கூப்பிட்டா கூட, சார் அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்காமா, பங்கர்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி செய்திய மட்டும் அனுப்புறாய்ங்க. மன்னா என்னைய மன்னிச்சிருங்க நான் பங்கர்ல ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன் மன்னா. நீங்க என்ன செய்றீங்களோ அத அப்படியே பாகிஸ்தான்ல இருந்து செஞ்சு தந்துடுறேன் அப்படின்னு செய்தி மட்டும் போகுது. நேர்ல போனா மிதிச்சுப்புடுவாய்ங்கல்ல. இப்ப சவுதி இப்படி விட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப சவுதில மீண்டும் ஒரு தாக்குதல்லாம் வந்துருச்சு. சவுதி போர்க்களத்த நோக்கி போப்போது அப்படிங்கிற தகவலும் வருது. அப்ப பாகிஸ்தானும் கூட வரணும் அப்படிங்கிறது அக்ரீமெண்ட். அக்ரீமெண்ட்ட மீறினா பட்டத்து இளவரசர் சோறு போட மாட்டார். காசு தரமாட்டார். அப்படிங்கிறனால ஏதோ ஒரு யூனிட்ட அனுப்பி தான் ஆகணும். யூனிட் அனுப்புறது ஆசிமுனுக்கு பிரச்சனை இல்ல. அங்க இந்த பஞ்சாப தவிர மத்தவன பூரா பலி குடுக்குறக்கு அவனுங்க தயாரா தான் இருப்பாய்ங்க. அந்த வீரர்கள அனுப்பிச்சு விட்டுருவாய்ங்க. அது இங்க சிக்கல் இல்ல. பதிலுக்கு ஈரான் பாகிஸ்தானுக்குள்ள ஆப்பரேட் பண்ண ஆரம்பிச்சுரும். அத தாங்குமா அப்படின்னு கேட்டா பாகிஸ்தானால தாங்க முடியாது. இதுக்கு தான் பயந்துட்டு ஒளிஞ்சுகிட்டு இருக்காய்ங்க. ஆனா இப்ப சவுதி வந்து கடுமை காட்டுது. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, சவுதி படைகள் இறங்கல்லாம் 2வது. சவுதி தான் இப்ப அடி வாங்குது. அட்டாக்குக்கு உள்ளாயிருக்கு. நீ முதல்ல உன் ஆட்கள அனுப்பிச்சு, இங்க இருந்து ஆப்பரேட் பண்ணு. எது? சவுதியில இருந்து ஆப்பரேட் பண்ணாலும் சரி, இல்ல ஏமன்ல இருந்து ஆப்பரேட் பண்ணாலும் சரி. ஏன்னா சவுதிக்கு அடுத்த தலைவலி வருது. ரெட் சீய மூடப் போறோம் அப்படின்னு. அதுல தான் பைப் லைன்லாம் போட்டு அந்த பக்கம் கிளம்பி போய்க்கிட்டு இருக்காய்ங்க. யுஏஇ, கத்தார் சிரமப்படுற அளவு இன்னும் சவுதி சிரமப்படாம இருக்கு. அவர்களுக்கு இன்னொரு லைன் இருக்கு. அந்த லைன்ல தான் இப்ப எல்லா வர்த்தகமும் போய்க்கிட்டு இருக்கு. கணிசமா இல்லாட்டி ஓரளவுக்கு ஒரு ஓட்டம் அப்படிங்கிறது இருக்கு. அத தடுக்கும்போது இவனுங்க ஏமன்ல போய் அடி அப்படிம்பாய்ங்க. இப்ப ஏமன்ல ஹவுதிகளும் அடிப்பார்கள். இந்த பக்கம் ஈரானும் அடிக்கும். இது போக உள்ளூர்லயும் அடி வாங்குறாய்ங்க. ஏது பலுசிஸ்தான் அடிக்கிறாய்ங்க. பாகிஸ்தான் தாலிபான் அடிக்கிறாய்ங்க. அடிக்காத ஆளே கிடையாது. இது நமக்கு தெரியாம ட்ரம்ப் எத்தன தாட்டி சப்பு சப்புன்னு அற விட்டாரோ! மனுஷன் காசாக்கு கூப்பிட்டு வரவே இல்ல. ஆப்கான்ல போய் ஒண்ணும் தேறவே இல்ல. இவனுங்களுக்கு சோறு போட்டது பூரா வேஸ்ட் ஆட்டிக்கே அப்படின்னு நெனைப்பாரு. இதத்தானயா உங்க ஆளுக வரிசையா செஞ்சாய்ங்க. அப்புறம் நீயும் அதையே செஞ்சுபுட்டு வேஸ்ட்டான்னு கேட்டா என்னத்த பதில் சொல்றது? இப்ப சவுதி நேரம் குடுத்திருக்கு. அதாவது 24 மணி நேரத்துல படைகள கூப்பிட்டு ஈரான் நோக்கி தாக்குற, இல்ல ஈரான நோக்கி அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ற அப்படின்ருக்கார்கள். பதறி போன பாகிஸ்தான் உலக நாடுகள்லாம் கூப்பிடுது. எதுக்கு? சமாதானம் பண்ணி வைக்க. ஏன்டா உன்ட்ட தான் அமெரிக்கா லெட்டர் குடுக்குறான். ஜேடி வான்ஸ் வராருன்னு கேள்விப்பட்டோம். நீ எதுக்குடா எங்கள கூப்பிடுற? அப்படின்னு சொல்லி ஒரு பயலும் அதுக்கு பதில் செய்தியே அனுப்பல.
பொதுவாவே பாகிஸ்தான் அனுப்புனா எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு பதில் அனுப்ப மாட்டோம். அதனால இந்த தடவ சுத்தமா கண்டுக்கல. என்னடா உன் தலைமையில தான் பேச்சுவார்த்தை அப்படின்னு ட்ரம்ப் அங்க உட்கார்ந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ என்னடான்னா எங்க எல்லாரையும் கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கிண்டலும், கேலியும் பாகிஸ்தான செய்ய ஆரம்பிச்சிட்டார்கள் உலக நாடுகள். சவுதி கடுப்பாகுது. நான் என்ன சொன்னேன்? நீ என்ன செஞ்சிருக்க? அப்படின்னு. மிக விரைவில் பாகிஸ்தான சவுதி தூக்கிட்டு போய் ஈரானோட வாசல்ல விட்டுரும். ஈரான் செமத்தியா மிதிப்பாய்ங்க. ஐஆர்ஜிசி இருக்கிற கோவத்துக்கு ஆசிம் முனிரோட ஒட்டுமொத்த கூட்டத்தையும் ஒழிச்சு கட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.